அதாவதுப்பா, எங்க ஊழியக்காரரு வாரம் வாரம் பரலோகத்துக்கு போயிட்டு வருவாரு. போயிட்டு வந்து எங்க சர்ச்சில் சாட்சி சொல்லுவாரு. ஒரு கை வந்தது, அப்படியே என்னை மோட்சத்துக்கு கொண்டு போச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஐ சா ஹெவன். அந்த ஆண்டவரை பார்த்தேன், பிதாவாகிய தேவனை பார்த்தேன். நீங்களும் பரலோகத்தெல்லாம் போயிருக்கீங்களா? ஆமாப்பா, பரலோகத்துக்கு நான் நிறைய தடவை போயிருக்கேன். அப்போ எங்க ஊழியக்காரர் சொல்ற மாதிரி அங்க குளம்லாம் இருக்கா? குளம்லாம் இருக்கும். நான் வெயில் காலத்துல போன மத்தியில தண்ணியெல்லாம் வத்தி போச்சு. ஒரு சமயம் நான் பார்க்கேன், ஒரு பிள்ளைகள் இருக்கிற இடத்துல ஏசாமி கடந்து வராரு. சரியா வந்தோடனே அவர் என்ன செஞ்சாரு, அங்க ஓடுற இந்த நதிக்கு கையை விட்டு தண்ணி எடுத்து வாரி அந்த பிள்ளைங்க மூஞ்சில் வீசுறாரு. அதுங்க அப்படியே பிள்ளை மூஞ்ச அப்படியே ரேகா, அது அப்படி பார்த்து சிரிச்சுக்கிட்டு அந்த ரியாக்ஷன் பார்த்தா இவரு ஜாலியா சிரிக்கிறாரு. இந்த பிள்ளைங்க தண்ணி வாரி வீச ஒரு வீச, நானே இப்படிதான் செய்வேன், கையை கழுவி தண்ணி எடுத்து சரன்னு அப்படி தெளிக்கிறது. அந்த நேரத்தில் அந்த ரியாக்ஷன் அப்படி பார்ப்போம் அப்படின்னு. பைபிளில் இல்லாததை சொல்லுகிறவன் திருடன். பைபிளில் இல்லாததை எவனாவது சொன்னால் அவனே கள்ள போதகன் என்ற முடிவுக்கு நீங்கள் வர வேண்டும். நயவஞ்சக போதகனே, சுயபோதனைகள் செய்யாதே. கண்டித்து கடிந்து கொண்டு வசனத்தால் புத்தி சொல்லு கிறிஸ்தவத்தையே. கண்டித்து கடிந்து கொண்டு வசனத்தால் புத்தி சொல்லு கிறிஸ்தவத்தையே. பிழைப்பிற்காக பைபிளை பிடித்தால், பணத்திற்காக போதகம் மாற்றினால் மிக கடுமையான தீர்ப்பு உண்டடா சகோதரா. மிக கடுமையான தீர்ப்பு உண்டடா சகோதரா. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சாலே நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. எனக்கு நல்லா தெரியும், என்கிட்ட நல்லா இருந்தீங்கன்னா, என்கிட்ட அன்பா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வியாதி வராது, உங்களுக்கு பண நெருக்கடி வராது. ஆண்டவர் கேட்டு கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு நல்ல ஒரு இடத்தை நமக்கு காண்பித்திருக்கிறார். தேவன் காண்பித்த இடம் வடபழனி. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஒரு ஆலயத்தை ஆண்டவர் நமக்காக இடத்தை காண்பித்திருக்கிறார். 4 கிரவுண்ட் வாங்குவதற்கு இந்த ஓனர் நமக்கு கொடுத்திருக்கிறது 1 மாதம் அவகாசம் கொடுத்திருக்கிறார். அந்த 1 மாதத்துக்குள்ள நீங்க முடிப்பீர்களா என்று கேட்டார். நான் விசுவாசத்தை சொல்லி வந்திருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்தை நம்ம வாங்குவதற்கு நமக்கு 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தேவையான பணம் 20,000 ரூபாய். இது என்ன டோம்? இதுதான் மெயின் அந்த பெதெஸ்டா டோம். இது நம்ம தகப்பனார் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்களுக்கு ஆண்டவர் பரலோகத்தில் கொண்டு போய் ஆண்டவர் இந்த மாடலை காட்டினார். அவர் சொன்னார், நீ பூலோகத்தில் போய் இந்த காருண்ய வளாகத்தில் இந்த டோமை நீ கட்டு, நான் இந்த இடத்துல இந்த ஸ்தலத்தில் நான் வாசம் பண்ணுவேன். ஆலயம் என்றால் கற்சுவர் அல்ல, தவறானதை போதிப்பது முறையல்ல. ஆலயம் என்றால் கற்சுவர் அல்ல, தவறானதை போதிப்பது முறையல்ல. தலையாட்டி கூட்டம் என்று தேவாலயம் சொல்லி மண்ணினாலே கட்டுவது ஆலயம் அல்ல. தலையாட்டி கூட்டம் என்று தேவாலயம் சொல்லி மண்ணினாலே கட்டுவது ஆலயம் அல்ல. 10ஆம் கிளாஸ் ஃபெயிலு பைபிளை படிச்சுட்டு போதகம் பண்ண போவான். சாஸ்திரங்கள் தெரிய வேண்டுமடா மகனே, கள்ள போதகனே. இதுவரைக்கும் உலகத்தில் உலக ராஜ்யங்களை நடுநடுங்க வைத்த போதகன் பிறந்தானா? இல்லை. 20ஆம் நூற்றாண்டில் பிறந்த என்னை இந்த திருட்டு கிறிஸ்தவ போதகர்கள் மெச்சிக்கொள்வதற்கு பதில் எனக்கு பின்னால் குழியை தோண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். தேகமே தேவாலயம், பரிசுத்த ஆவிக்கே அது ஆலயம். தேகமே தேவாலயம், தேவ ஆவிக்கே அது ஆலயம். தேவனுக்கு எதிராக ஆலயத்தை கட்டினால் மன்னிப்பில்லை சகோதரா. நயவஞ்சக போதகனே,
சுயபோதனைகள் செய்யாதே. கண்டித்து கடிந்து கொண்டு வசனத்தால் புத்தி சொல்லு கிறிஸ்தவத்தையே. கண்டித்து கடிந்து கொண்டு வசனத்தால் புத்தி சொல்லு கிறிஸ்தவத்தையே. டிஸ்கோதே கிளப்பில் இருப்பது போன்று வண்ண வண்ண லேசர் விளக்குகள், உறக்க பாட்டு, உற்சாக நடனம் என்று புது ரூட்டில் பயணித்துக் கொண்டிருப்பவர் இளம் போதகர் ஜான் ஜெபராஜ். இந்த நிலையில் ஜஸ்டின் என்ற போதகர் நடனமாடினால் உடலில் பவர் ஏறும் என்று கூறி டி ராஜேந்தர் ஸ்டைலில் ஜெப கூட்டத்தில் நடனமாடிய காட்சி ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி உள்ளது. லெஃப்ட்ல ஒன்று போட்டா அதுக்கு ஒரு பவர் இருக்கு, முன்னாடி ஒன்று போட்டா அதுக்கு ஒரு பவர் இருக்கு, பின்னாடி ஒன்று போட்டா பவர் இருக்கு. மேலும் கூட்டத்திற்கு வந்திருந்தவர்களையும் நடனமாடும்படி உற்சாகப்படுத்தினார் போதகர் ஜஸ்டின். கழுத்தை மூடிக்கொண்டு அமர்ந்திருந்த பெண் ஒருவருக்கு கழுத்தில் தைராய்டு கட்டி இருப்பதாக கூறி அறுவை சிகிச்சையின்றி அதனை கரைத்து காண்பிக்க போவதாக கூறி வேடிக்கை காட்டினார். இப்போ உங்க கழுத்தில் இருக்கிற அந்த கட்டி அப்படியே உள்ள மறைஞ்சு போகணும் விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசம் கேட்பதினால் வர வேண்டும், அது தேவனுடைய வசனமாக இருக்க வேண்டும். விசுவாசம் கேட்பதினால் வர வேண்டும், அது தேவ வசனமாகவே இருக்க வேண்டும். சுகமளிக்கும் கூட்டம் என்று வியாபாரம் செழிக்கும் என்று இயேசு அழைக்கிறார் என்றால் அது துரோகம். சுகமளிக்கும் கூட்டம் என்று வியாபாரம் செழிக்கும் என்று இயேசு அழைக்கிறார் என்றால் அது துரோகம். ஒரு அற்புதம், உங்களுக்கு ஆந்திரா பேங்க்ல அக்கவுண்ட் இருக்குதா? அவருடைய அக்கவுண்ட் ஆந்திரா பேங்க்ல இருக்கு. ஆண்டவர் தீர்க்கதரிசிக்கு 68 என்று எழுதி காண்பிக்கிறார். 68 லட்சம் அந்த அக்கவுண்ட்டுக்கு வந்து விழும். வலி உள்ள இடத்துல கை வைங்க. எங்க வலி? தலையில, கழுத்துல, கண்ணுல அல்லது வயிற்று பகுதியில எங்க வலி, ஹார்ட்ல எங்க பெயின் இருக்குதோ அங்க கை வைங்க. இப்ப அந்த வலி எல்லாம் ஆண்டவர் எடுத்து போட போகிறார். அப்போ ஒரு சாட்சி சொன்னாரு, அந்த வழியா ஒருத்தர் மண்டையில சுத்தமா முடியே இல்லையாமா. இவர் ஊற்றை பத்தி பேசும்போது மண்டையில முடி முளைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங் வந்திருந்தாரு தானே அவரு? ஆமா, மீட்டிங்ல வந்திருந்தாரு. பையனுக்கு பாவம், அந்த சின்ன பையனா ஒரு 12-13 வயசு இருக்கும். அவனுக்கு வழுக்கானா எப்படி இருக்கும்? அன்னைக்கேவா இல்ல அடுத்த நாளான்னு தெரியல, கையை வச்சு விட்டுருக்குறோம். அடுத்த நாளோ இல்ல அன்னைக்கு அப்பயே முடி வளர ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு. கட்டியா இருக்குதுங்க, ஆஸ்பத்திரி கட்டியா இருக்குதுங்க, பித்தாசோடு கட்டிங்க ஆஸ்பத்திரியில எல்லாம் போடணுங்க, நல்லா இல்லைங்க. எங்கம்மா கட்டி? எனக்கு வயத்துலங்க. வயத்துல? ஆமா. எவ்வளவு பெரிய கட்டி? பித்தாசோடுங்க. இப்ப இல்ல, பிள்ளைங்க கொஞ்சம் வயத்துல ஒரு பெரிய கட்டி, ஆஸ்பத்திரிக்கு போய் நல்லாகலையா. இப்ப கட்டிய காணோம் கட்டிய காணல. கள்ள போதகருடைய பேச்சை கேட்க வேண்டாம், மோசம் போவீர்கள். சுகமளிக்கும் சவால் செய்து சுகமளிப்பவன் எவனாவது இருந்தால், உலகத்தில் எவனாவது இருந்தால் கொண்டு வாருங்கள். 2 நிமிடத்தில் தோற்கெடுப்பேன் இந்த மேடையில். 2 நிமிடத்தில். தேகமே அது உதவாதே, ஜீவ வசனமே ஆவிக்கு அவசியம். தேகமே அது உதவாதே, ஜீவ வசனமே ஆவிக்கு அவசியம். பைபிளுக்கு எதிராக அக்கிரமம் செய்தால் மன்னிப்பில்லை சகோதரா. நயவஞ்சக போதகனே, சுயபோதனைகள் செய்யாதே. கண்டித்து கடிந்து கொண்டு வசனத்தால் புத்தி சொல்லு கிறிஸ்தவத்தையே. கண்டித்து கடிந்து கொண்டு வசனத்தால் புத்தி சொல்லு கிறிஸ்தவத்தையே.